வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தொடர் போதனையாக 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் சபையாகிய எபேசு சபையினுடைய பின்னணியத்தை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். சிலர் சொன்னார்கள், எங்களுக்கு எபேசு பட்டணத்திற்கே போய்விட்டு வந்த மாதிரி இருந்தது, அந்த அளவிற்கு ஒரு சரியான ஒரு பெரிய பேக்ரவுண்டை நீங்கள் கொடுத்தீங்க, அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லி சொன்னார்கள். பேக்ரவுண்டு தெரிந்ததற்கு பிறகு நாம் சபையை படிக்கும் பொழுது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும், மிகுந்த பிரயோஜனமான காரியங்களை அது நமக்கு கற்றுக் கொடுக்கும். இன்றைக்கு தான் நாம் முதலாவது சபையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சபையினுடைய பின்னணியும் நான் சொன்னேன். ஒரு மிகப்பெரிய விக்கிரகாராதனையினுடைய பட்டணத்திலே பவுலினால் ஸ்தாபிக்கப்பட்ட சபையிலே ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் ஊழியம் செய்த சபையிலே, பழைய ஏற்பாட்டிலே தேறின வேதபாரகனாக திகழ்ந்த அப்பல்லோ ஊழியம் செய்த சபையிலே, பவுலுக்கு பிறகு ஒரு கொஞ்ச காலம் தீமோத்தேயுவும் அந்த இடத்திலே பவுல் விட்டு சென்றிருக்கிறார் என்கிற விஷயத்தையும் நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். இப்படி வேதாகமத்திலே வல்லவர்களான பவுல், தீமோத்தேயு, ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாள், அப்பல்லோ இவர்கள் அனைவரும் ஊழியம் செய்த இடத்திலே யோவான் அப்போஸ்தலனும் அங்கே ஊழியம் செய்து அந்த சபைகளை திடப்படுத்துகிறதையும் தேற்றுகிறதையும் ஆண்டவருக்குள்ளாக கட்டுகிற விஷயங்களையும் நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். பெரிய சபை, அந்த சபை நிறைய ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள், எல்லாரும் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கக்கூடிய ஜனங்கள். அந்த சபைக்கு ஒரு லெட்டர், அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய இருக்கிற வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. ஓகே, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், கடிதம் எழுதுவதிலே 2 லெவல். ஹியூமன், மனுஷீக லெவல், இன்னொன்று சூப்பர் நேச்சுரல் லெவல். யோவான் சபைகளுக்கு கடிதம் எழுதியிருப்பார் என்று சொன்னால் அது ஒரு மனிதனுக்கு எழுதுகிற கடிதம். ஆனால் இந்த கடிதம் ஒரு சூப்பர் நேச்சுரல் லெட்டர். இயேசு கிறிஸ்து சபையினுடைய தூதனுக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த சபைக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற விஷயம் சொல்லப்படுகிறது. நீ எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, பாதுகாக்கும் தூதர்களை ஆண்டவர் நியமிக்கிறார். ஆதியில் இருக்கிற மக்கள் இதை சரியாய் புரிந்திருந்தார்கள், இதை சரியாய் உணர்ந்திருந்தார்கள். ஆதியில் இருந்த மக்கள் இதை சரியாய் புரிந்தார்கள், உணர்ந்தார்கள் என்பதற்கு என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியிலே தோன்றின
சபை, அதாவது ரோமனுடைய சாம்ராஜ்யத்திலே கான்ஸ்டான்டைன் அரசனால் கிறிஸ்தவம் என்கிறதான மார்க்கம் அது ஒரு அரசியல் ரீதியாக லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதமாக மார்க்கமாக மாறின காலம். அவர்களுக்கு என்ன புரிந்திருந்தது? ஒவ்வொரு சபையையும் கண்காணிப்பதற்கு ஆண்டவர் தூதனை நியமித்திருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்தார்கள். அதனால தான் மற்ற யாரும் சபைக்கு பேர் வைக்கிறாங்களோ இல்லையோ, அந்த மக்கள் மைக்கேல்ஸ் சர்ச், காப்ரியல்ஸ் சர்ச்னு பேர் வைக்கிறத கேட்டிருக்கீங்களா நீங்க? நம்ம ஊர்ல என்ன சர்ச் இருக்கு? மைக்கேல் சர்ச் இருக்கு, மேரிஸ் சர்ச். இப்படி இன்னும் ஒரு படி மேலே போய் அவர்கள் என்ன தெரியுமா பண்றாங்க? சகல தூதர்களின் ஆலயம் வைக்கிறாங்க, ஆல் ஏஞ்சல்ஸ் சர்ச் என்று வைக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சபையை ஆண்டவர் கண்காணிப்பதற்கும் பார்ப்பதற்கும் ஆண்டவர் ஒரு தூதனை நியமிக்கிறார். அந்த தூதன் பாதுகாக்கும் தூதன், சபையை பாதுகாப்பதற்காக, சபையை நடத்துவதற்காக, சபையினுடைய காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லுவதற்காக மறைமுகமாக ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தூதன் இருக்கிறார். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்முடைய சபைக்கும் ஆண்டவர் ஒரு தூதனை நியமித்திருக்கிறார். அது எந்த தூதன் நமக்கு தெரியாது. நாம் என்ன பேர் வைக்கிறது இல்லை, மிகாவேல் தூதன் அல்லது காபிரியல் தூதன் என்று சொல்லி நாம் பேர் வைப்பது கிடையாது. ஆனால் நீங்களும் நானும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நம்மை பார்ப்பதற்கும் நம்மை கண்காணிப்பதற்கும் நம்மை பாதுகாப்பதற்கும் ஆண்டவர் யாரை வைத்திருக்கிறார்? ஒரு தூதனை வைத்திருக்கிறார். ஆகினால்தான் பவுல் எழுதும் பொழுது கூட என்ன சொல்லுகிறார்? நிருபத்திலே ஸ்திரீகள் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். யார் நிமித்தமாக? தூதர்கள் நிமித்தமாக என்கிறதான ஒரு வார்த்தையை அவர் போடுகிறார். அதனுடைய பொருளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தூதர்கள் சபையை கண்காணிக்கிறவர்களாக, பாதுகாக்கிறவர்களாக ஆண்டவரால் நியமிக்கப்படுகிறவர்கள் அவர்கள். ஓகே. ஸோ ஆகினால இந்த லெட்டர் எழுதும் பொழுது எபேசு சபையை பாதுகாத்து கொண்டிருக்கிற, கண்காணித்து கொண்டிருக்கிற தூதனுக்கு எழுத வேண்டியது. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் எழுதப்படும் கடிதம். எபேசு சபையை கண்காணித்து கொண்டிருக்கிற தூதனிடத்திலே ஆண்டவர் சொல்லி, அதை யோவானுக்கு சொல்லி சபைக்கு சொல்லும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன எழுத வேண்டும்? 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு. இந்த நட்சத்திரம் என்பது என்ன என்பதை 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசித்தோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. என்னுடைய வலது கரத்தில் நீ பார்த்த 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் நீ எழுது. இப்போ இந்த ரகசியம் என்ன என்று சொல்லி அடுத்த பகுதியில் சொல்லுகிறார் பாருங்கள். அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். 7 சபையினுடைய தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபை, 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்கள். 7 குத்து விளக்குகளும் 7 சபைகள். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொள்ளுகிறார். தூதனை கையில் ஏந்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சபையும் ஆண்டவருடைய கையிலே ஏந்தப்படுகிறது. ஏந்தி கொண்டு என்கிறதான இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே சொல்லப்படும் பொழுது சூழ்ந்து கொண்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சபையை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். முழுவதும் சூழப்பட்ட என்பது அதனுடைய பொருள். ஃபுல்லி சரவுண்ட். அதுதான் ஆண்டவருடைய கை. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஆண்டவருடைய கையிலே இருக்கிறதான சபையை பிசாசு என்ன செய்ய முடியாது? பறிக்கவே முடியாது. பிசாசினால் அந்த சபையை கெடுக்கவே முடியாது. உலாவுகிறவர் என்று சொல்லும் பொழுது மேற்பார்வையாளர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு பெரிய தொழில் ஸ்தாபனத்தில், வேலை ஸ்தாபனத்தில் நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால்,
ஒருவர் எந்த வேலையும் செய்யாமல் நடந்து கொண்டிருப்பார். அவர் நடந்து கொண்டு இருப்பதனால்தான் அங்கே வேலைகள் சரியாக செய்யப்படுகிறது. அவர் மட்டும் அந்த தொழிற்சாலையிலே நடந்து தெரியாமல் இருப்பார் என்று சொன்னால் அங்கே என்ன நடக்காது? வேலை நடக்காது. அவர் மேற்பார்வையாளர் வேலை சரியாக நடைபெறுகிறதா என்று சொல்லி கண்காணிப்பவர். அது மட்டுமல்ல, அவர் உலாவுகிறதனுடைய இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால் அவர் பாதுகாப்பு கொடுப்பதற்காகவும் அவர் உலாவுகிறார். கம்பெனியில் சூப்பர்வைசர்ஸ் உலாவுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். பள்ளிக்கூடங்களிலே, பெரிய பள்ளிக்கூடங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் ஒரு காலையில் ஒரு தடவையும் சாயந்தரம் ஒரு மத்தியானத்தில் ஒரு தடவையும் என்ன செய்வார் என்று சொன்னால் ஸ்கூல் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வருவார். கையில் குச்சி இருக்கும். குச்சி எங்கே வச்சிருக்காருன்னே தெரியாது. ஆனால் இந்த பசங்க எங்கேயாவது அங்கே இங்கே ஓடினாங்கன்னு சொன்னால் அந்த குச்சி எங்கிருந்து வெளியே வந்தாலும் ஒரு அடி போடுவார் அவனுக்கு. அப்புறம் வகுப்புகளை பார்ப்பார். பார்க்கும் பொழுது அந்த வகுப்பிலே ஆசிரியர் பாடம் எடுத்துட்டு இருக்காரா, இல்லை சேரில் உட்காந்துட்டு டேபிள் மேலே தலையை வச்சு தூங்குறாரா, இல்லை டேபிள் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறாரா, இவைகளை எல்லாம் பார்ப்பவர் அந்த தலைமை ஆசிரியர். எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக சீராக நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்கிற ஆண்டவர். அவர் கண்காணிக்கிறதற்காக என்ன செய்கிறார் என்று சொன்னால் உலாவிக் கொண்டிருக்கிறவர். இப்ப இயேசு சபைகளுக்கு நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார். சபைகளை, நம்முடைய சபையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணரும் பொழுது நாம் எப்படி இருப்போம்? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எப்படி இருப்போம்? ஒழுங்காக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கும்? பயபக்தியோடு இருக்கும். நம் விளையாட்டு பண்ணுவோமா? விளையாட்டு இருக்காது, வேடிக்கைகள் இருக்காது, கேலி கூத்துகள் இருக்காது, ஒழுங்கினங்கள் இருக்காது. ஒழுங்கும் கிரமமுமான நபர்களாக நாம் செயல்படுவோம். எப்பொழுது அப்படி நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய ஆராதனையிலே ஆண்டவர் உலாவுகிறார் என்கிறதான விஷயத்தை நாம் அறியும் பொழுது, உணரும் பொழுது. ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் வந்து ரவுண்டு வரும்பொழுது நீங்கள் பார்த்துருக்கலாம். டீச்சர்ஸ் சேரில் உட்காந்துருந்தாங்கன்னா ஹெட்மாஸ்டர் ஜன்னலை தெரிஞ்சார்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? எந்திரிச்சு நின்றுக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அது அவர் கொடுக்கக்கூடிய மதிப்பு. ஒழுங்காக பாடம் நடத்துவார்கள். எந்த நேரத்தில் அவர் வருவார்னு தெரியாது, ஆகினாலும் ஒழுங்காக பாடம் நடத்துவார்கள். நாம் ஆராதிக்கிற ஆராதனையினுடைய திருச்சபைகளிலே ஆண்டவர் உலாவுகிறார் என்கிறதான உணர்வு நமக்கு இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் ஒழுக்கமாக இருப்போம். வேதம் சொல்லுகிறது, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர். அந்த உலாவுதல் கண்காணிப்பு, அந்த உலாவுதல் பாதுகாப்பு. அந்த உலாவுதல் நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து நாம் உணர்வுள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அது நமக்கு உணர்த்துகிறது. ஆகினால நீங்க தான் சொல்லணும் இந்த கேள்விக்கு பதில். தேவன் உலாவுகிறார், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீங்க ஃபீல் பண்ணும் பொழுது நீங்கள் எப்படி இருப்பீர்கள், உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அதில் இருக்கிறதான அந்த கடைசி வார்த்தையை பாருங்கள். அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. சிலர் நினைக்கலாம், நான் இவ்வளவு காரியங்களை செய்கிறேனே, எனக்கு ஒரு ரெகக்னேஷனே இல்லை என்று சொல்லி கூட சிலர் நினைக்கலாம். திரைக்கு பின்னால் செய்யக்கூடிய வேலைகளையும் அறிந்திருக்கிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். நீங்கள் இந்த ஆராதனைக்கு வருகிறீர்கள், ஆனால் இந்த ஆராதனைக்கு திரைக்கு பின்னால் எத்தனை காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்த முடியாது, தெரியாது. அந்த நபர்களை தெரியாதனால நம்மால் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் அந்த நபர்களை நாம் பாராட்டவும் முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எல்லாரையும் அறிந்திருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். ஆகையினால் நமக்கு ஒரு ரெகக்னேஷனை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் அவர்தான். நமக்கு என்ன புரியணும்? நான் செய்யும் எல்லா வேலைகளையும், ஆண்டவருக்கென்று நான் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும், ஆண்டவருக்கென்று நான் செய்யும் எல்லா பணிகளையும் அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு நிச்சயமாக தெரியும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மனிதன்
வாயினால பாராட்டத்தான் செய்ய முடியும். ஆனால் மனிதன் என்ன கொடுக்க முடியாதுன்னா ரிவார்டு கொடுப்பதற்கு மனிதனால் முடியாது. ரிவார்டு யார் மட்டும்தான் கொடுக்க முடியும்? ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். சிலர் என்ன நினைக்கிறார்கள், மனிதர்களுடைய பாராட்டு எனக்கு இருந்தால் போதும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். அவன் பாராட்டி விட்டு போய் விடுவான். அவனால் என்ன கொடுக்க முடியாது? வெகுமதி, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை மனிதனால் கொடுக்க முடியாது. கர்த்தர் ஒருவர் மட்டுமே உங்களை ஆசீர்வதிக்க முடியும். உங்களுக்கு ரிவார்டை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வசனம் 3வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இதுல நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். சபை ஆண்டவர் விமர்சிப்பதற்கு ஆயத்தமாகிவிட்டார். சபை ஆண்டவர் கண்டனம் பண்ணுவதற்கு ஆயத்தமாகிவிட்டார். ஆனா ஒரு பொதுவான விதி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு நபரை நீங்கள் விமர்சிப்பதற்கு முன்பாக, ஒரு நபரை நீங்கள் கண்டனம் பண்ணுவதற்கு முன்பாக முதலாவது அந்த நபரை பாராட்ட வேண்டும் என்பது பொதுவான விதி. ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஒரு நபரை விமர்சிக்கிறோம், ஒரு நபரினுடைய தவறை சுட்டி காட்டுகிறோம். அதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை நாம் சுட்டி காட்ட வேண்டும். அவரிடத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். நீங்க என்னெல்லாம் நல்லது பண்றீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட நல்லவர், ஆனால் என்று சொல்லும் பொழுதுதான் அது ஒரு முறை, அது ஒரு ஒழுங்கு. ஆண்டவரும் என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள். முதலாவதாக பாராட்டுகிறார். என்ன பாராட்டுகிறார்? அவர்களுடைய கிரியை, அவர்களுடைய பிரயாசம், அவர்கள் ஆண்டவருக்காக எடுக்கிற எல்லா விதமான முயற்சிகள், இவைகளை ஆண்டவர் முதலாவது பாராட்டுகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். கர்த்தருக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சி, கர்த்தருக்காக நீங்கள் படுகிற பிரயாசம், கர்த்தருக்காக நீங்கள் அனுபவிக்கிற பாடுகள், தேவனுக்கென்று செய்ய வேண்டிய ஊழியங்களை முறையாகவும் ஒழுங்காகவும் கிரமமாகவும் பிரதிபலன் பாராமல் செய்யக்கூடிய விஷயங்கள், இவைகளிலே எபேசு சபை மக்கள் ஒரு குறையும் வைக்கவே இல்லை. ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். ஒரு தேனீ எவ்வளவு சுறுசுறுப்பாக செயல்படுகிறதோ அதை போல, ஒரு தேனீ கூட்டத்தை போல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய மக்கள். எபேசு சபையிலே சோம்பேறித்தனம் இல்லை. எபேசு சபை அதிகமாக பிரயாசப்படுகிற ஒரு சபை. அவர்களிடத்திலே வெறும் வாய்ப்பேச்சு கிடையாது, அவர்களிடத்தில் கிரியை இருக்கிறது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பெருசா பேசுவாங்க, ஆனா என்ன செஞ்சிருப்பாங்கன்னு போய் பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. சரிப்பா, இவ்வளவு பேசியிருக்க, என்ன செஞ்சிருக்க, வாட் இஸ் யுவர் அவுட்புட், ஷோ மீ யுவர் ரிசல்ட். அதுக்கும் 1 மணி நேரம் பேசுவாங்க, அதுக்கும் ரிசல்ட் இருக்காது. நம்ம தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, வாய்ச்சொல்லில் வீரரடி பாப்பா. வாய்ச்சொல் தான், எல்லாமே பேச்சு தான். கிரியை என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. எவ்வளவு நேரம் பேசுவார்கள்? அவங்களுக்கு மணிக்கணக்கில் எல்லாம் பேச தெரியாது, நாள் கணக்கில் தான் பேச தெரியும். நாள் கணக்கில் பேசுவார்கள், கிரியையில் எதுவுமே இருக்காது. எதை கிரியையில காண்பிக்க வேண்டுமோ அதை நாம் கிரியையில காண்பிக்க வேண்டும். நம்முடைய பேச்சு சுருக்கமானதா இருக்க வேண்டும், ஆனா நம்முடைய கிரியை எப்படி இருக்க வேண்டும்? பெருசா இருக்க வேண்டும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு பெருசா இருக்கும், ஆனா செயல்ல வந்து பாருங்க என்ன இருந்திருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒரு செயலும் இருக்கவே இருக்காது. இதனால என்ன பிரயோஜனம்? அவர்கள் பேச்சை கேட்டு நமக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. எது இருக்கணும்? அவுட்புட் இருக்கணும். ஓகேப்பா, நீ இவ்வளவு பேசியிருக்க, எண்ட் ரிசல்ட் என்ன? நத்திங், ஜீரோ. எண்ட் ரிசல்ட் ஜீரோவா இருந்து நீங்கள் எவ்வளவு பேசினாலும் அங்கே அதுல பிரயோஜனமே இல்லவில்லை. இந்த எபேசு சபையை குறித்து சொல்லும் பொழுது, உன்னிடத்துல கிரியை இருக்கிறது, நீ பேசுறையே இல்லையோ, ஆனா என்ன பண்ணிடுற? செய்து காண்பித்து விடுகிறாய்.
யாருனால பெரிய தலைவலின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எதுவுமே செய்யாம பேசிட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்களனால தான் பெரிய தலைவலியே. நம்மளும் செய்ய முடியாது, இனி அவங்க பேசுறதையும் உட்காந்து நம்ம கேட்டுட்டு இருக்கணும். நம்மளையும் நகர விட மாட்டாங்க. எவ்வளவு நேரம் தான் உட்காந்து கேட்பீங்க? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். எவ்வளவு நேரம் தான் உட்காந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறது? கேட்டு 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 அங்கேயும் கிரியை இருக்காது, நம்மிடத்திலும் கிரியை செய்ய விடவும் மாட்டார்கள். எபேசு சபை அப்படிப்பட்ட சபை இல்லை. கிரியை. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களிடத்துல கிரியை இருக்கிறதா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம என்ன வேணாலும் பேசலாம், விசுவாசத்தை குறித்து பல மடங்கு பேசலாம், ஆபிரகாமில் ஆரம்பிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் கடைசியில் எங்க வர வேண்டும்? ஃபீல்டுக்கு வரணும். தியரி ஈஸியா மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு போயிடலாம், ஒரு ஃபார்முலாவை சொல்லிவிட்டுட்டு போயிடலாம். ஆனால் அதை பிராக்டிக்கல கொண்டு வர சொல்லுங்க பார்க்கலாம். ஜான் வெஸ்லி அண்ணன் கேட்டு பாருங்க, கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். அவர் தியரி ஈஸி, லேபுக்கு ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போகும்பொழுது எவ்வளோ கஷ்டம் சொல்லுங்க. அவங்களால செய்ய முடிகிறதா காரியங்களை? ஆனால் படித்து பேப்பரில் கொண்டு வர சொன்னால் ஈஸியாக கொண்டு வந்துடுவாங்க, அழகாக எழுதுவார்கள், கையெழுத்து அழகாக இருக்கும், மனப்பாடம் செய்து எழுதிவிட்டு போய்விடலாம். பென்சின் வளையம் முதற்கொண்டு என்னென்ன எழுத சொல்றியோ அத்தனை ஃபார்முலா எழுதிடலாம். ஓகே, கம் டு த லேப், இப்போ செஞ்சு பாரு. நான்லாம் லேபுக்கு போய் படாத பாடுபட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணாதெல்லாம் மிக்ஸ் பண்ணி புகையா வந்துடும். அந்த ஃபுல் லேப் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கா இருக்கும். அந்த லேப் சூப்பர்வைசர் வருவார், என்னப்பா பண்ண என்னமோ தெரியல, இதை தூக்கி ஊத்தல, இப்படி புகை வந்துருச்சு. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். எஸ், சர்ச்சுங்கிறது 4 சவுத்துக்குள்ள தியரிட்டிக்கலா பேசி கொண்டிருக்கிற விஷயம் இல்லைங்க. சபை என்பது மார்க்கெட் பிளேஸ்ல போய் கிரியை செய்ய வேண்டிய விஷயம். எபேசு சபை குறித்து சொல்லும் பொழுது, உன்னிடத்துல பிராக்டிக்கல் இருக்கிறது, உன்னிடத்துல கிரியை இருக்கிறது, நீ கஷ்டப்படுகிறாய், நீ பிரயாசப்படுகிறாய். யூ ஆர் a hard working people. கடினமாக உழைக்கக்கூடிய மக்கள் நீங்கள். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக உன்னிடத்துல பொறுமை இருக்கிறது. அந்த காலத்தில் ரோமர்களுடைய ஆட்சியிலே இந்த சபை மக்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். எவ்வாறு இவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள்? இவர்கள் வாழும் பட்டணங்களிலே இவர்களை ஒதுக்கி வைப்பார்கள். இவர்கள் போய் மளிகை பொருட்களிலே, கடைகளிலே ஏதாவது பொருட்களை வாங்க வேண்டும் என்று சொன்னால், நீ கிறிஸ்தவன், நீ சபைக்கு போகிறாய், ஆகையினால் உனக்கு அதையும் கொடுக்க மாட்டோம், உன்னை தள்ளி வைக்கிறோம், உன்னை ஒதுக்கி வைக்கிறோம், உன்னை நாங்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டோம். அவைகள் எல்லாவற்றையும் பொறுமையாய் தாங்கக்கூடிய சக்தியை பெற்றிருந்த மக்களாய் இருந்தார்கள். இந்த பொறுமை என்கிறதான வார்த்தை தான் உலகத்திலேயே மிக கடினமான ஒரு வார்த்தை. எந்த வகையில கடினம் என்று சொன்னால், பொறுத்து கொள்ள முடியாதபடியினால் இந்த வார்த்தை கடினமான வார்த்தையாய் இருக்கிறது. எத்தனை பேருக்கு பொறுமை இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். இந்த சபையை குறித்து சொல்லும் பொழுது, பாராட்டுகிற விஷயம் என்று சொல்லும் பொழுது, உன்னிடத்துல பிராக்டிக்கல் திங்ஸ் இருக்குப்பா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு நீ வேலை செய்கிற, உன்னிடத்துல பிரயாசம் இருக்கிறது, உன்னிடத்துல பொறுமை இருக்கிறது. உன்னை புறக்கணித்த பொழுதும், உன்னை ஒதுக்கின பொழுதும், உன்னை எல்லா ஜனங்களும் வெறுத்த பொழுதும் நீ அதை பற்றி கவலைப்படவில்லை, நீ பொறுமையாய் இருந்தாய். கர்த்தர் பாராட்டுகிற விஷயங்கள். அடுத்த விஷயத்தை பாருங்கள். நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் கர்த்தர் பாராட்டுகிற இன்னொரு அற்புதமான விஷயம் இது. உங்களுடைய சபை ஆரோக்கியமான சபைதானா? அதற்கு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சபை அங்கத்தினர்களுக்குள்ளாக ஏதாவது தீமை இருக்கும் என்று சொன்னால், அந்த தீமையை, அந்த பாவத்தை வெறுப்பதோடு மட்டுமல்ல, அந்த சபை அந்த தீமையும் பாவத்தையும் கையாள வேண்டும். அப்படியே மூடி மறைச்சிட்டு போயிடக்கூடாது. சபைக்குள்ள ஒரு பாவம் இருக்கிறது, சபைக்குள்ள ஒரு தீமை இருக்கிறது. சபை ஆரோக்கியமான சபை என்பதற்கு என்ன அடையாளம்? நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதை அனுமதிக்க கூடாது, அதை வெறுக்க வேண்டும். எல்லாவற்றிற்கு மேலாக, you must be bold enough to handle that situation. அதை கையாள்வதற்குண்டான திறமையும் உங்களுக்கு இருக்க வேண்டும், தைரியம் இருக்க வேண்டும். ஆமாம், அது பெரியவனா, சின்னவனா, அல்லது பணக்காரனா, ஏழையா,
அவனிடத்துல வருமானம் இருக்கிறதா, வருமானம் அவனால் இல்லையா, எந்த வித்தியாசத்தையும் பார்க்கவே கூடாது. எந்த வித்தியாசமும் பார்க்காமல் துணிச்சலோடு கூட அதை கையாண்டு அதை வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களிடத்தில் இருந்தால் உங்களுடைய சபை ஆரோக்கியமான சபை. அதே சமயத்திலே கிறிஸ்துவ உலகத்திலே போதகர்கள் தவறான போதனைகளை போதிக்கிறார்கள் என்று சொன்னால் அதையும் நீங்கள் வெறுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அதையும் கையாள வேண்டும். சபைக்குள்ளாக தவறான போதனை வரும் பொழுது அந்த போதகரை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையிலே விசுவாசிகள் இருக்க வேண்டும். இந்த போதனையினுடைய விளக்கம் என்ன என்று சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கிறது. டிபிஐயில் கிளாஸ் எடுப்பதற்கு நான் ஊர்கள் தோறும் செல்லுவது வழக்கம். அதிலே ஒருவர் டிபிஐ பாதி படித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், எனக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க, என்னையும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரி வாங்க, நான் உங்களை ட்ரெயின் பண்ணுறேன், நான் ஒரு ஊருக்கு போகிறேன், அந்த ஊருக்கு நீங்கள் வாருங்கள், இந்த சப்ஜெக்ட் ஏற்கனவே நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன், ஆகியனால இந்த சப்ஜெக்டை நீங்கள் டீச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நான் உட்கார்ந்துட்டேன். அவர் எழுந்து டீச் பண்ணுகிறார், ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஒரு தவறான தகவலை சொல்லுகிறார். என்ன தகவலை சொல்லுகிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிற்கு ஒரு சில பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது, ஆனால் பிதாவாகிய தேவன் மன்னிக்க வேண்டிய சில பாவங்கள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டார். எல்லா பாவங்களும் யார் மன்னிக்க முடியாதாம்? இயேசு மன்னிக்க முடியாது. இயேசு மன்னிக்கக்கூடிய பாவங்கள் இருக்கிறது, அதே சமயத்தில் இயேசு மன்னிக்காமல் பிதாவாகிய தேவன் மன்னிக்கக்கூடிய சில பாவங்களும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்படி கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, மாணவர்களை பார் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், நான் இப்படி ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். சரி, இதை தவறு என்று சொல்லிவிட்டு அவர் சரியானது சொல்லுவார்னு பார்த்து அடுத்த டாபிக் போன உடனே நான் அப்ஜெக்ட் பண்ணேன். பாஸ்டர் நீங்க கொஞ்சம் நில்லுங்க, கவனிங்க அப்படின்னு. இது என்ன, இயேசுநாதர் மன்னிக்கிறதுன்னு ஒரு பாவம் இருக்கிறது, இயேசுநாதருக்கு மேல சூப்பர்வைசர் சேர்மன் பிதாவாகி தேவன் இருக்கார், அவரு சிலர் மன்னிக்கிறான்னு சொல்றீங்க, இது என்ன வசனம் என்று சொல்லும்போது, என்ன காரியம் என்று சொல்லும்போது ஏதோ வசனத்தை ரெஃபர் காண்பிக்கிறார், தவறான ஒரு ரெஃபரன்ஸ் காண்பித்தார். இல்லை, நீங்கள் சொல்லுவது தவறு, இது தவறான போதனையை நீங்க இப்ப ஸ்டாப் பண்ணிருங்க. அப்போ உடனே சொன்னார், ஓகே நான் சொன்னதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் இது தவறு என்று சொல்ல ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அப்பவே அந்த இடத்துல வாபஸ் வாங்கினார். அப்போ இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? பாஸ்டர் நீங்க உட்கார்ந்ததுனால நாங்கள் கேட்கல, உங்களை மீறி நாங்கள் எதுவும் பேசக்கூடாது என்பதற்காக நாங்கள் அவரை எதுவும் கேட்கவில்லை. ஒருவேளை நீங்களும் எதுவும் கேட்காமல் இருந்திருப்பீர்கள் என்றால் அடுத்த வகுப்பிற்கு நாங்கள் யாருமே வந்திருக்க மாட்டோம். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அதே போல ஒரு நபர் தவறான போதனையை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு நபர், அவருக்கு திருமணத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி கூப்பிட்ட பொழுது நான் போய் அவர்கிட்ட சொன்னேன், நீ செய்கிற தவறான போதனை தவறு என்று சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுவேன், அவனிட சொல்லுவேன், அதை நான் பகிரங்கமாக சொன்னாதான் நடத்துவேன்ட்டேன். நூற்றுக்கணக்கான மக்கள் கூடியிருந்த அந்த அறையிலே நான் எழுந்து பிரசங்கம் பண்ணும் பொழுதே அவரை பார்த்து சொல்லிட்டேன், யூ ஆர் preaching ஆல் ஆஃப் த நான்சென்ஸ், ஸ்டாப் preaching த நான்சென்ஸ் நவ் ஆன்வர்ட்ஸ். இப்பொழுதிருந்து இந்த மாதிரி போதனை பண்றது நிறுத்திடணும், உன்னுடைய இன்டர்பிரேஷன் கம்ப்ளீட்டா ராங்கா இருக்கு, இனிமேல் நீ அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி முகத்திற்கு முகம் நேரடியாக சொன்னேன். நான் நீங்க சொல்லுங்க, இதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு தவறும் இல்லை. எல்லாரும் சொன்னாங்க நீங்க சொன்னது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். தவறான போதனைகளை கேட்டுக்கொண்டு நாம் பாட்டிற்கு எழுந்து வருவது நாம் நோயாளி என்பதனாடைய அடையாளம். அது யூ ஆர் சிக், நீங்கள் ஆரோக்கியமானவரா? அதனுடைய பொருள் என்ன? சபைக்குள்ளாக இருக்கிறதான பாவத்தையும் தீமையும் நீங்கள் கண்டிப்பாக பொறுத்து கொள்ளக்கூடாது, அதை வெறுக்க வேண்டும், அதை கையாள்வதற்கு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த நபர் பெரிய பணக்காரர் ஆகியனால இவரிடத்துல நாம் கேள்வி கேட்க முடியாது என்கிற ஒரு விஷயம் சபைக்குள்ள இருக்கவே கூடாது. There is no partiality inside the church. நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் தேவனுடைய திருச்சபைக்குள்ளாக மந்தைக்குள்ளாக வரும் பொழுது ஆண்டவருடைய பார்வையிலே ஒவ்வொருவரும் சமமானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
மக்களுக்கு தவறான நடத்தையை கற்பிக்கும் புதிய இயக்கங்கள் மற்றும் பிரிவுகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெறுக்கிறதா இருக்க வேண்டும் சபை. இதுதான் அந்த சபை ஆரோக்கியமான சபை என்பதனுடைய பொருள். இன்றைக்கு பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நியூ மூமெண்ட் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாங்க. மக்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அந்த இதிலிருந்து ஏதாவது ஒன்று புதுசா அவங்களுக்கு கேட்கணும். ஏதாவது ஒன்று புதுவிதமான ஒரு விஷயம், நூதனமான ஒரு விஷயமாய் தெரிந்தால் மக்கள் என்ன செய்வார்கள்? ஏற்றுக்கொள்வார்கள். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூதனமாக இருக்கணும், புதுசாக இருக்கணும் அப்படின்னா தான் ஓகே. நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் நூதனமாக இருக்கட்டும், இருக்கக்கூடாது என்பது இல்லை. ஆனால் அது வேதத்திற்கு ஒத்திருக்கிறதா? எத்தனையோ புதிய விஷயங்களை நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆனால் வேதத்திற்கு வெளியே ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெறுக்க வேண்டும். அந்த விஷயங்களை நாம் தள்ள வேண்டும். இப்ப நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் ஆரோக்கியமானவரா? பிசிக்கலி ஆர் யூ ஹெல்தி? இதற்கு உங்களிடத்தில் பதில் எப்படி தெரியுமா வர வேண்டும்? ஆம், நான் எதையெல்லாம் வெறுக்கிறேன் என்கிறதை வைத்துத்தான் நீங்கள் ஆரோக்கியமானவரா இல்லை என்பதை முடிவு செய்ய முடியும். ஆர் யூ ஹெல்தி அப்படின்னு கேட்டா எஸ். அடுத்தது என்ன பதில் வரணும் உங்கள்கிட்ட இருந்து? எதையெல்லாம் நான் வெறுக்கிறேன். எதையெல்லாம் வெறுக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரிந்திருந்தால் தான் நீங்கள் ஹெல்த்தின்னு அர்த்தம். இப்ப நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை கவனிங்கள். ஐ எம் கோயிங் டு டெஸ்ட் யூ. நீங்கள் ஆரோக்கியமானவரா இல்லையா ஸ்பிரிச்சுவலி என்று சொல்லி நான் என்ன செய்ய போறேன்? ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் உங்களிடத்தில் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஆரோக்கியமானவர் என்பதை நிரூபிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் திருச்சபைக்குள்ளாக எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நீங்கள் வெறுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் எழுத வேண்டும். அதை நீங்கள் வெறுத்தால் ஒழிய நீங்கள் ஆரோக்கியமான திருச்சபை அங்கத்தினர் என்பது சொல்லிக் கொள்வதில் அர்த்தமே கிடையாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 3 பாயிண்ட் எழுதணும். 3 விஷயங்களை நீங்கள் எழுதணும். பெருசாக எழுதினாலும் பிரச்சனை இல்லை. எதையெல்லாம் நீங்கள் திருச்சபைக்குள்ளாக இருக்கிறதான தவறு என்று சொல்லி நினைக்கிறீர்கள், அதை உண்மையில் நீங்கள் வெறுக்கிறீர்கள். எழுத்தில் கொண்டு வர வரைக்கும் உங்களுக்கு மைண்டில் வரவே வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அதுன்னு வேகாக தான் இருந்துட்டு இருப்பீங்க. தட்ஸ் வை ஐ வாண்ட் யூ டு புட் இட் இன் த பேப்பர். இரண்டாவது, எப்படிப்பட்ட போதனைகள், கள்ள போதனைகள், அவைகளை நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் வெறுக்கிறீர்கள். எந்த மாதிரி இருக்கிறதான தவறான போதனைகளை நீங்கள் வெறுக்கிறீர்கள். மூன்றாவது, இந்த நியூ மூமெண்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறது. அதற்கப்புறம் சில உதாரணங்களுக்கு நான் சொல்றேன். கடைசியில் நான் சொன்னதையும் நீங்கள் எழுதி வச்சிடக்கூடாது. உங்களுக்குன்னு சொல்லி சில விஷயங்களை நான் உண்மையா இதெல்லாம் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற விஷயம் உங்க மனதில் இருக்கணும். அதை நீங்கள் எழுத வேண்டும். இப்போ நான் சொல்ல சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குன்னு சொன்னால் ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் மாற்றி அடுத்தது சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் ஹெல்த்தியானவர் என்பதை எதை வைத்து அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் உங்களுடைய மனதிலே எதற்கெல்லாம் வெறுப்பு இருக்கிறது. நோ, ஐ டோன்ட் லைக், நான் இதை நான் வெறுக்கிறேன். சிலர்கிட்ட பேசும்பொழுது பரவலாக சொல்லுவார்கள், ஃபஸ்ட்டு இதை எனக்கு பிடிக்கவே இல்லை, இதை எனக்கு வெறுக்கிறேன் நான். நீங்கள் அவர் பார்த்தீங்களா, அவர் இப்படி பாடினார், அதை எனக்கு வெறுக்கிறேன், அதை எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா, அவர் இப்படி சொன்னார், அதை மேடையில் இப்படி சொல்லாமல், இதை நான் வெறுக்கிறேன். உங்களிடத்தில் சில வெறுப்புகள் இருக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் ஆரோக்கியமானவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? வெறுப்புகள். எத்தனை பேருக்கு உண்மையாக வெறுப்புகள் இருக்கிறது? கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். ஹேட்ரட்னஸ் இருக்கா? இருக்கணும். அதுதான் தட் ஷோஸ் தட் யூ ஆர் ஹெல்தி. சரீரப்பிரகாரமாக சில வெறுப்புகள், ஆவிக்குரிய ரீதியிலே திருச்சபைக்குள்ளாக சில வெறுப்புகள். எப்படிப்பட்ட போதனைகளை வெறுக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட நபர்களை, எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் சபைக்குள்ளாக வெறுக்கிறீர்கள்? அடுத்தது, இந்த நியூ ஏஜ் மூவ்மெண்ட்னு சொல்லி இப்பொழுதெல்லாம் பெருசா இது அதுன்னு சொல்லி என்னென்னமோ வருது. 1-2 வந்திருக்கு. நமக்கே தெரியாமல் பல விஷயங்கள் போய்கொண்டிருக்கின்றன. அவைகளிலே நீங்கள் உண்மையாகவே இவைகளெல்லாம் நான் வெறுக்கிறேன் பாஸ்டர், நீங்க யூ மஸ்ட் ஹாவ் அ போல்ட் இனஃப் டு ரைட் இட் இன் யுவர் பேப்பர். அப்போ என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, தட் ஷோஸ் ஹவு ஹெல்த்தி யூ ஆர். நீங்கள் எந்த அளவிற்கு ஆரோக்கியமானவர்கள் என்பதை அது உங்களுக்கு என்ன செய்கிறது? கற்றுக் கொடுக்கிறது. உங்களுக்கு பேப்பர் கொடுப்பாங்க, திஸ் இஸ் யுவர் டைம் டு ரைட். ஓகே, ஏன் எழுத வைக்கிறேன்னு சொன்னா,
அப்பதான் உங்களுக்கு புரியும், உண்மையாகவே சில விஷயங்களை நான் வெறுத்துட்டு கொண்டு இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி நீங்க வந்து உட்காந்துட்டா இந்த கூட்டத்துக்கு போனா அங்கேயும் தலையாட்ட வேண்டியது, இன்னொரு கூட்டத்துக்கு போனா அங்கேயும் எங்க போனாலும் தலையாட்ட வேண்டியது. இந்த எங்க போனாலும் தலையாட்டுற ஆள் வந்து ஆரோக்கியம் இல்லாத ஆள். எங்க போய் உட்காரு, யார் அல்லையிலே சொன்னாலும் அல்லையிலே சொல்லிட்டு இருப்பாங்க, யார் ஆமீன் போட்டாலும் ஆமீன் போடுவாங்க. இன்னொன்னு அதை விட கொடுமை என்ன தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறீன்னு சொல்லி கேட்டா 50 வருஷம் சர்ச்சுக்கு போற ஆள் கை தூக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் முன்னால வந்தோன்னா முன்னாலேயும் போவான். இந்த ஜெபத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜெபத்தை வேற சொல்லுவார் அவர். இன்று முதல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்புறம் அவர் பார்த்துக்க, பிரதர் உங்க பேர் என்ன? என் பிரதர் சாமியல் உங்க பேரு? ஓகே. எத்தனை வருஷம் எங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன், 50 வருஷமா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்றேன். இந்த கதை நடக்காது. இன்றைக்கு நீங்கள் எழுதுங்கள், உங்களுடைய மனதிலே இருக்கிறதான அந்த வெறுப்பு, இது எனக்கு அருவருப்பு. வெறுப்பு என்கிறதான வார்த்தையோடு கூட ஒரு சேர்த்துனீங்கன்னு சொன்னா அருவருப்பு. அது இது எனக்கு தேவையில்லை. திருச்சபையில் இந்த காரியம் எனக்கு தேவையில்லை. போதனைகளிலே இந்த போதனை எனக்கு தேவையில்லை, இதை நான் வெறுக்கிறேன். இந்த நியூ ஏஜ் மூவ்மெண்ட்ல இப்படிப்பட்டதான காரியங்களை நான் வெறுக்கிறேன். எதை நீங்கள் வெறுக்கிறீர்கள்? நீங்கள் எழுதினால்தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவிற்கு ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ரைட் இட் டவுன் ப்ளீஸ். பவுல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எதையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி நினைச்சாரோ அதெல்லாம் தான் லெட்டர் எழுதினார் இல்லையா? அவர் எவ்வளவு விஷயங்கள் அவர் வெறுத்திருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். அவர் லெட்டர் எழுதுனதெல்லாம் என்னது? இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் விட்டுரு, உனக்கு தேவையில்லை. நீயோ என்றால் ஆரோக்கியமான உபதேசங்களை கேள். நாஸ்டிசிசம் என்கிறதான டீச்சிங்கை நான் வெறுக்கிறேன், அசட்டிசிசம் என்கிறதான டீச்சிங்ஸை நான் வெறுக்கிறேன், கிரீக்கில் எதையெல்லாம் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதையெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்களோ, வேதத்தை வைத்து வேதத்தினுடைய வெளிச்சத்திலே எதையெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கும் அளவிற்குத்தான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியமானவர்கள் என்பதை உறுதி செய்ய முடியும். யார் எழுதி முடிச்சிருக்கீங்க? படிங்க பார்க்கலாம், நீங்க என்ன எழுதியிருக்கீங்கன்னு. கரெக்ட், வெரி குட். அதாவது வேத வாக்கியங்களை லைஃபோடு சேர்த்து சொல்லாத ஒரு பிரசங்கம், அது ஒரு பிரசங்கம். அது வந்து என்னவா மாறிடுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு ஏதோ சயின்ஸ் படிக்கிற மாதிரி ஆயிடும். இன்னொரு உதாரணம் சொல்லாமல், இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் வந்து அவங்கள ஒர்ஷிப் பண்ண வைக்கணும்னு சொன்னா ஒர்ஷிப் லீடர் வந்து ஒரு கிழிஞ்ச ஜீன்ஸ் போட்டு வந்து நிற்கிற அவரை ஒர்ஷிப் பண்ண வைக்கிறது. அதாவது பைபிள் என்பது ஒரு ஓப்பன் புக்காக இருக்கிறதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆபிரகாம் எடுத்துக்கொண்டால் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அதில் நாம் கற்றுக்கொண்டு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்குத்தான் வேதாகமத்தினுடைய கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆபிரகாமை பின்பற்றவோ அல்லது தாவீதை பின்பற்றவோ அல்லது மோசேயை பின்பற்றவோ ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. அவரை பின்பற்றுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஓகே, எழுத வைத்ததனுடைய விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது சரின்னு நினைக்கிறீங்களா, எப்படி நினைக்கிறீங்க? இப்போ என்ன புரியுது உங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா, எவையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்பதை இப்பொழுது எழுதும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு, கிளியர் கட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதையெல்லாம் நான் வெறுக்கிறேன். வெறுக்கிற விஷயங்கள் வேதத்திற்கு வெளியே, அதாவது வேதத்தோடு ஒத்துப்போகாத விஷயங்களை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் வேதத்தின்படி வாழும் பொழுதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஆரோக்கியமானதாக இருக்கும். இந்த சர்ச்சில் வந்து இந்த சர்ச் எவ்வளவு ஹெல்த்தியான சர்ச் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருப்பது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சர்ச்சுக்குள் இருக்கிற பீப்புள் யாரெல்லாம் என்னென்ன தீமை செய்கிறார்கள், என்னென்ன வேண்டாத விஷயங்களை செய்கிறார்களோ அவைகளை நான் ஏற்றுக்கொள்வது கிடையாது, அவைகளை என்னால் சகிக்க முடியாது. எபேசு சபை. அடுத்தது, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை. அப்படின்னா இது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தவறான போதனைகள். நீங்க கண்டுபிடிக்க தெரியணும், இந்த போதனை தவறான போதனையா இல்லையா என்பதை விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டும். விசுவாசிகளுடைய தவறு, தவறான போதகர்களை வளர்த்து விடுறது விசுவாசிகள் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி வளர்றாங்க அப்படின்னா, நாம கேட்கறதுனாலையும் நம்ம என்கரேஜ் பண்றதுனாலே அவங்க வளர்கிறார்கள். வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அப்போஸ்தலர் 17:11. கூட என் கூட சேர்ந்து இந்த வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு
காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை விட நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நான் சொல்ற விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனமா கவனிங்க. இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, இதோட நான் முடிக்கிறேன். என்னோட ஸ்லைட்ஸ் நிறைய இருக்கு, பட் ஆனால் இதெல்லாம் நான் இன்னைக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு சொன்னா லேட் ஆயிடும். ஆகினால இதோட நான் ஸ்டாப் பண்றேன். நீங்கள் ஆரோக்கியமானவரா அப்படிங்கிறதற்கு நான் கொடுக்குற கடைசி கன்க்ளூஷன் சொல்றேங்க. நீங்க ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுகிறார், ஒரு வசன பகுதியிலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். உதாரணத்திற்கு நான் சொல்லணும்னு சொன்னா, ஒரு பெண் இருந்தாள், அவள் 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு பெண்ணாய் இருக்கிறாள். இயேசுநாதருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொடுகிறாள், அவள் சுகமாகிறாங்க. ஒரு பேசேஜை பிரசங்கம் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் ஒரு பிரசங்கியார்த்து அந்த பிரசங்கத்தை கேட்கிறீர்கள். அதே பேசேஜிலிருந்து இன்னொரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுகிறார். 2 பிரசங்கத்தையும் நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த 2 பிரசங்கத்தையும் நீங்கள் கேட்டுவிட்டு ஒருவர் பேசினதிலிருந்து இன்னொருவர் பேசினது முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது. இவர் டோட்டலா வேற மாதிரி சொல்றாரு, இன்னொருவர் டோட்டலா வேற மாதிரி சொல்றாரு. இப்போ உங்களுக்குள்ள 2 தீம் மைண்ட்ல உள்ள இருக்கு. இப்போ உங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரசங்கியார் சொன்ன பிரசங்கம் கரெக்டா அல்லது இந்த பிரசங்கியார் சொன்ன பிரசங்கம் கரெக்டா அப்படின்னு சொல்லி நீங்க முடிவுக்கு வரணும். பொதுவாக விசுவாசிகள் எவ்வாறு முடிவுக்கு வருகிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? இந்த பிரசங்கியார் யார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கேள்வி கேட்டுட்டு அதற்கு அவர்கள் பதிலை கண்டுபிடிக்கிறார்கள். என்ன பதில் வருகிறது அவர்களுக்கு? இந்த பிரசங்கியார் பிரபல்யமானவர், இவர் பெரிய சபை இருக்கிறது, இவருக்கு ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள், இவரிடத்தில் நிறைய பணம் இருக்கிறது, இவர் டிவியில் பிரசங்கம் பண்ணுகிறார், இவர் பத்திரிகை போடுகிறார், இவர் யூடியூப்ல இவ்வளவு ஒரு மெசேஜை லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள் இவருடைய மெசேஜை. ஓகே, இது இந்த பிரசங்கியார். இன்னொரு பிரசங்கியார் அதே பேசேஜிலிருந்து பிரசங்கம் பண்ணவர். இவர் யார்? இவர் யாருன்னே தெரியாது. இவர் பேரை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இவர் எந்த டிவிலையும் வர்றது கிடையாது. இவருக்கு சபையில் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி தெரியவும் தெரியாது. இவர் யூடியூப்ல வராரான்னு தெரியாது. பத்திரிகை போடுகிறாரா என்று சொல்லி தெரியாது. இவருக்கு என்ன பேர் இருக்கிறது? பேர் இல்லை. இவருக்கு என்ன புகழ் இருக்கிறது? எந்த புகழும் இல்லை. எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? நிறைய ஃபாலோவர்ஸும் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன முடிவுக்கு வரீங்கன்னு சொன்னால், இப்போ யார் செய்த பிரசங்கம் சரியாக இருக்கும் என்கிற முடிவுக்கு எப்படி வர்றீங்க? நீங்கள் இப்போ யார் செஞ்சது சரியாக இருக்கும்? பாப்புலராக இருக்கிற இவர் செய்தது சரியாக இருக்கும் என்று சொல்கிற முடிவுக்கு விசுவாசிகள் வந்து விடுகிறார்கள். ஆனால் விசுவாசிகள் எவ்வாறு முடிவிற்கு வரணும்னு சொல்கிறேங்க. பிரசங்கியாரனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நீங்கள் எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணினாலும் அந்த பிரசங்கியாரனுடைய வார்த்தைகள் வேதத்திற்கு ஒத்திருக்க வேண்டும். வேதமும் அவருடைய வார்த்தைகளும் எக்ஸாக்டா மேட்ச் ஆச்சுன்னா அவர் சொல்லுவதுதான் சரி என்கிற முடிவிற்கு வர வேண்டும். நம்முடைய தவறு ஒரு பிரசங்கியாரை இன்னொரு பிரசங்கியாரோடு ஒப்பிட்டு பார்ப்பது. எது சரியான செயல்? ஒவ்வொரு பிரசங்கியாரையும் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பது. விசுவாசிகள் செய்யக்கூடிய பெரிய தவறு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, பிரசங்கியாரை பிரசங்கியாரோடு ஒப்பிடுவது. இன்றைக்கு ஒரு தீர்மானத்திற்கு வாருங்கள். எந்த ஒரு பிரசங்கியாரையும் இன்னொரு பிரசங்கியாரோடு ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன். ஒவ்வொரு பிரசங்கியாரையும் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பேன். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? கம்பேரிங் பிரீச்சர் வித் பிரீச்சர்ஸ் நோ. ஒவ்வொரு பிரசங்கியாரையும் எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்ப நீங்கள் என்ன முடிவு வரணும்னு சொன்னா, பிரசங்கியாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளும் வேதமும் ஒத்திருக்கும் என்று சொன்னால், அவருக்கு பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, அவருக்கு பணம் இருக்கா, புகழ் இருக்கா, அவருக்கு என்ன இருக்குதுங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. நீங்க ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தை சொல்லணும். ஐ டோன்ட் கேர் ஹூ யூ ஆர். நீ யார் என்பது எனக்கு பிரச்சனையே கிடையாது. உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வேதத்தோடு ஒத்து போனால் நான் ஏற்றுக்கொள்வேன். இல்லாவிட்டால் உனக்கிட்ட எவ்வளவோ பணம் இருக்கட்டும், எவ்வளவோ புகழ் இருக்கட்டும், எவ்வளவோ பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. உன் பணம் உன்னோடு பவுல் சொன்ன மாதிரி இருக்கட்டும், அதை நீயே வைத்துக்கொள், அதற்கும் எனக்கும் என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. பவுல் என்ன சொல்ல, நீங்க நடவடிக்கைகளை போய் படிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, அது உன்னோடு இருக்கட்டும், நீயே வைத்துக்கொள், அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற முடிவிற்கு வர வேண்டும். ஆகினால என்றைக்குமே ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மனிதன் பின்னால போடுவது, ஒரு பிரசங்கியார் பின்னால ஓடுறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க விட்டுறணும். இன்றைக்கு சேட்டனுடைய மிகப்பெரிய ட்ரிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பிரசங்கியாரை அல்லது அந்த ஊழியக்காரரை
ஒரு அக்கௌண்ட் தொடங்க வச்சுட்டு என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து மக்கள் யாரை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அவரை ஃபாலோ பண்ண வச்சுட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னா, நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் அவங்கவுங்களே நம்ம யாரையுமே ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது யாரை மட்டும்தான்? இயேசுநாதரை மட்டும்தான். உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்கா? இல்லையா? ஒருத்தருக்குமே இல்லை. வெரி குட். எல்லாருமே நல்லவர்களாக இருக்கிறீர்கள். அப்புறம் நான் ஏன் பிரசங்கம் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இருக்கு. யாரையாவது ஃபாலோ பண்ணால் இன்றைக்கி அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க. யாராக இருந்தாலும் சரி, யாரையும் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய வேதத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதத்தை படித்து விட்டு, வேதத்தை தியானம் பண்ணி, வேதம் நம்மோடு என்ன சொல்லுகிறது என்கிற விஷயங்களை தியானித்து விட்டு, அதற்கப்புறம் எதேச்சையாக ஏதாவது பிரசங்கங்களை கேட்க நேர்ந்தால் தவறில்லை. நான் பிரசங்கமே கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. நம்ம ஒருத்தரையே ஃபாலோ பண்ணி எப்படா வீடியோ போடுவாருன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க வேண்டியது, அந்த பெல்லு சத்தம் அடிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்க வேண்டியது. இந்த பெல்லு டிங்குன்னு அடிச்ச உடனே நைட் 2 மணி ஆனாலும் ஓகே அந்த மெசேஜ் நம்ம கேட்டலாம், இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்த மெசேஜ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கறது. நோ, அப்படிலாம் அவசியமே கிடையாது. நோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், நோ ஃபாலோவிங். ஒன்லி வி ஷுட் ஃபாலோ பைபிள் அண்ட் பைபிளை மட்டும்தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். இன்றைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையே பெரிய பிரச்சனைன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், பிரசங்கியார் வந்து நின்ன உடனே அவங்க சொல்கிறத, அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதை அவங்களோட யூடியூப் சேனல், என்னுடைய சேனலை பாருங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வார்த்தை யாரும் கீழ்ப்படிஞ்சு அதன்படி ஒப்பு கொடுங்க. அது சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது இன்னைக்கு. எங்கேயாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இந்த மெசேஜை கேட்டு கீழ்ப்படிங்க அப்படி சொல்கிறது கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கிடையாது. இந்த மெசேஜ் கேட்டு என்ன பண்ணுங்க? ஷேர் பண்ணு, அடுத்தது லைக் பண்ணு, அப்புறம் கமெண்ட் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு, பெல் பட்டனை வேற தவறா அமைக்கிடு. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஆரோக்கியமானவனா என்கிற கேள்விக்கு பதில் என்ன? வேதத்தை படித்துவிட்டு சபைக்குள்ளாக, போதகர்களுக்குள்ளாக, இந்த குழுக்களுக்குள்ளாக நடக்கிற எந்த விஷயங்கள் வேதத்திற்கு வெளியே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அவைகளை நீங்கள் வெறுக்கிறீர்கள் என்பதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் சொல்லும் பொழுது மட்டும்தான் ஆவிக்குரிய நிலைமையில நீங்கள் ஆரோக்கியமானவர்கள். சரீரப்பிரகாரமாக நீங்கள் ஆரோக்கியமானவரா என்கிற கேள்விக்கு எது பதில் என்று சொன்னால், எதையெல்லாம் நாம் உண்ணக்கூடாது என்று சொல்லி தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, நம்முடைய ஆரோக்கியத்திற்கு உகந்தது அல்ல என்கிறதான விஷயங்கள், அது எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி அதை நான் தொட மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீர்கள் அல்லவா, அதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய உச்சகட்டம். அதுதான் உங்களுடைய நீங்கள் ஆரோக்கியமானவர் என்பதற்கு அடையாளம். அதை போலவே திருச்சபைக்குள்ளாக, போதகர்களுக்குள்ளாக, போதனைகளுக்குள்ளாக வேதத்திற்கு வெளியே இருக்கிறதான எந்த விஷயம் இருந்தாலும் அதை நான் வெறுக்கிறேன், அது என்னுடைய வாழ்க்கையில் இருக்க போவது கிடையாது, அந்த இடம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நீங்கள் என்றைக்கு அந்த இடத்தை காலி செய்கிறீர்களோ அன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் ஆரோக்கியமானவர்கள் என்பதை உணர்ந்திருக்கிறீர்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை ஆரோக்கியமானவனாக இருப்பதற்கு நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எழும்பி நிற்போம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்பினீர். அதற்காகவே சில உணவுப் பொருட்களை வேண்டாம் என்று சொல்லி நீர் ஒதுக்கினீர். அதை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். சரீர ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது, அதை போல எங்களுடைய ஆத்துமா ஆரோக்கியம் என்று சொல்லுவது விலையேற பெற்றதாய் இருக்கிறது ராஜா. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினான், அவனுக்கு லாபம் என்ன என்ற ஒரு கேள்வியை நீர் முன்வைத்தீர். ஆண்டவரே, ஆரோக்கியமற்ற உபதேசங்களை நாங்கள் கேட்கும் பொழுது, சபைக்குள்ளாக இருக்கிறதான தீமையான காரியங்களையும் குற்றங்களையும் பார்த்து கொண்டு நாங்கள் அமைதியாய் இருக்கும் பொழுது, ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தாவே, எனக்கென்ன என்கிறதான ஒரு காரியத்தோடு நாங்கள் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் அது எங்களுடைய ஆரோக்கியத்தினுடைய பாதிப்பு என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று சொன்னால் அவைகளை நாங்கள் வெறுக்க, அந்த இடத்தை நாங்கள் காலி செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அருமையான அன்பான பிள்ளைகள், ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தாவை, எதையெல்லாம் நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் காணப்பட்ட கர்த்தாவை எத்தனை காரியங்களையும் இன்றைக்கு கர்த்தாவை பேப்பர்ல எழுதினார்கள். அவர்கள் கர்த்தாவை வெறுக்கிற இந்த காரியங்களை வாழ்க்கையில கடைசி வரை அவர்கள் வெறுத்தவர்களாகவே இருந்து காணப்பட்டு தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய ஆரோக்கியத்தை கர்த்தாவே மிக அதிகமாக பாதுகாத்துக் கொள்ளுகிற மக்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எபேசு சபைக்கு நீ எழுதும் பொழுது நீர் சொன்னீர், நீ அதிகமாய் பிரயாசப்படுகிறாய், நீ அதிகமாய் உன்னிடத்துல கிரியைகள் உண்டு, அதிகமாய் நீ பொறுமையோடு இருக்கிறாய். அது மட்டுமல்ல,
அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் தவறான போதனைகளையும் நீ வெறுக்கிறாய். இதை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி நீர் பாராட்டின அற்புதமான ஒரு சபை ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பாராட்டுதலை எங்களுடைய காதுகளும் கேட்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை உம்முடைய சுய ரத்தத்தினால மீட்டுக்கொண்டு ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே உமக்கேற்ற கர்த்தாவே பிள்ளைகளாக சுதந்திரராக மனவாட்டிகளாக தெரிந்தெடுத்திருக்கிறேன். நாங்கள் செய்த பெரும் பாக்கியம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேராக குடும்பமாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனவும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரிந்தும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஷலோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபேசு சபையினுடைய மீதமுள்ள காரியங்களை அடுத்த வாரத்தில் தியானிக்கலாம்.